90 வயதை நெருங்கிக் கொண்டிருக்கும் போகர் மகானின் தலைமுடி, தாடி, நெஞ்சுமுடி, ரோமங்கள் எதுவுமே வெளுக்கவில்லை. ஆமாம் சாமி, நோய் தீர்க்கும் இலைகள், நோய் தீர்க்கும் மூலிகைகள், கனிகள் எல்லாம் எங்களுக்கு புசிக்க கொடுத்து கவனமாக குறிப்பெடுக்கவும் சொல்கிறீர்கள். நாங்கள் இங்கே வந்ததிலிருந்து சமைத்த சோள உணவையோ எந்த தானிய உணவுகளையும் எங்களுக்கு வழங்க மறுத்து விட்டீர்கள். இந்த 45 நாட்களில் எங்களுக்கும் எங்கள் உடம்பிற்கும் சம்பந்தமே இல்லாதது போல் தோன்றுகிறது. எல்லாமே வித்தியாசமாகவும் தெய்வீகமாகவும் இருக்கிறது. ஆனால் ஒரு நெருடல், சதா எங்களுடனேயே இருக்கும் தாங்கள் இதுவரை தண்ணீரை தவிர எதையுமே உண்ணவில்லையே, சிரித்தார் போகர். தண்ணீரைத்தான் உண்கிறேன், காற்றை உண்கிறேன், அதிகாலை சூரிய ஒளியை உண்கிறேன். 6 மாதங்களுக்கு ஒரு முறையோ வருடத்திற்கு ஒரு முறையோ பல் என்று ஒன்று இருக்கிறது என்று நினைவு வரும்போது 3 நாள் முக்கணிகளை உண்பேன். எல்லா கனிகளும் சிறந்தது என்று கூறி முக்கணி என்று ஒரு புது வார்த்தையை கூறுகிறீர்கள். அதன் மகத்துவம் என்ன? மா, பலா, வாழை. வாழை மரம் மனிதனின் ஐம்புலன்கள் சீராக இயங்க என்னென்ன உண்ண வேண்டும், எதையெல்லாம் மனிதன் உண்டால் சீரோடு வாழ்நாளெல்லாம் இயங்குமோ அதே சத்துக்களை மண்ணிலிருந்து எடுத்து தான் உண்கிறது. 215 வகை வாழைகளும் கூட்டியும் குறைத்தும் ஐம்புலன் உணவை தங்களுக்காக எடுத்துக்கொள்கிறது. செவி உணர்ச்சிக்கு வேண்டிய, செவி திறனுக்கு வேண்டிய உணவை பேயன் அதிகம் எடுத்துக்கொண்டால் குடல் வலுவுக்கு வேண்டிய உணவை, ஜீரண சக்தியை பெறும் ஊட்டச்சத்தை மலைவாழை அதிகம் எடுத்துக்கொள்கிறது. எந்நேரமும் புத்துணர்ச்சிக்கான அதன் ஊட்டச்சத்தை நாட்டு வாழை எடுத்துக்கொள்கிறது. தண்ணீரையும் காற்றையும் சூரிய ஒளியும் குடித்து உயிர் வாழ்வதா? ஆம், அப்படித்தான் வாழ்கிறேன். விஸ்வாமித்திரன் அப்படித்தான் வாழ்ந்தானாம். துரோணர் என்ற துரோணாச்சாரியர் வாழ்நாள் 2-3 முறைதான் மென்றிருப்பாராம். இவ்வளவு ஏன், என் ஆசான் அகத்தியன் நீண்ட கால தவம் மேற்கொள்ளும் போதெல்லாம் தண்ணீரை கூட அருந்துவதில்லையா? நான் குழந்தை. சுவாமி, அப்படி என்றால் இயற்கையில் எல்லாம் சாத்தியமா? 5இல் வளைந்து விட்டால் அனைத்தும் சாத்தியம். முற்றிய பின் வரும் நோவுகளுக்கு ரணமே சிகிச்சை. ஆனால் அதற்கும் சீனன் பொத்தல் வைத்தியம் என்ற ஒன்றை கண்டுபிடித்து விட்டான். பொத்தல் வைத்தியமா? ஆம், கூரிய ஊசிகளால் உடம்பில் பொத்தல் போட்டு செய்யும் சிகிச்சை. சீனர்கள் கரடு முரடானவர்கள். நோவுக்கு நோவையே சிகிச்சையாக மேற்கொள்வார்கள். பாதவர்களாகிய நாம் சற்று நாசூக்கு. சரி சுவாமி, உயிர் வாழ காற்று போதும் என்கிறீர்கள். உயிர் துறக்காமல் இருக்கும் மருந்துண்டா? இதில் ஒன்றில் மட்டும் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை சுவாமி. போகர் சிரித்தார். இன்னும் 15 தினங்களில் நான் நாட்டுக்குள் செல்ல போகிறேன். மரண தண்டனை கைதி ஒருவனை எனக்கு அறிமுகம் செய்யுங்கள். உடல் பாகங்கள் துண்டிக்காமல் இருக்க வேண்டும். சித்த வகைக்கு உட்பட்டு அவனை மூர்ச்சியாக்குங்கள். அடுத்த 5 நேரத்திற்கு அவனை உயிரோடு வைத்திருக்கிறேன். குறிப்பாக நோவில்லாமல், வலி இல்லாமல். சுவாமி, இது சாத்தியம் என்றால் இறைவன் என்ற சக்தி எதற்கு? அதையும் கேட்டேன் அகத்தியனிடம். அந்த மருந்தே இறை சக்திக்குத்தான் என்றார். அவர் சொன்ன அந்த இறை சக்தி இயேசுபிரானாக இருப்பாரோ?